வருவது தடுக்கப்படும். நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள். வாக்கு சதவீதம் அதிகரித்தால்தான் நம் ஜனநாயக கடமையை அனைவரும் ஆற்றி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கு வரும். அதே மாதிரி முதல் வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம். விருகம்பாக்கம் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக விஜய் பிரபாகர் அங்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். அதேபோன்று அவருடைய தாய் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் அங்கு வாக்குகளை செலுத்தி இருக்கிறார். எவ்வளவு விரைவாக வந்து ஓட்டு போட முடியுமா அவ்வளவு விரைவாக ஓட்டு போட வேண்டும். நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வைக்கிற கோரிக்கை, சில இடங்கள்ல தண்ணி இல்ல, பெரியவங்க எல்லாம் வராங்க, சில இடங்கள்ல கொஞ்சம் உட்கார்றதுக்கு எக்ஸ்ட்ரா சேர் போட்டீங்கன்னா அவங்க வந்து உட்காருவாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். வேண்டுதல் நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் முறை வாக்காளர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் வேண்டாம், அவங்களுக்கு வரிசையில் எவ்வளவு நேரம் நிக்கிறது, கூட்டம் இருக்குமா, இப்படி தயக்கம் இருக்கு. அதனால முதல் முறை வாக்காளர்களுக்கு நான் ஏற்கனவே அந்த அப்பீல வச்சேன். நீங்க வந்து எப்படி கல்லூரிக்கு மகிழ்ச்சியா போனீங்களோ அதே மாதிரி வந்து இது மிக மிக முக்கியமான அனுபவம். நீங்க ஓட்டு போட்டு செல்ஃபி எடுத்து போட்டுக்கோங்க. செல்ஃபி எடுத்து போடுன்னு சொன்ன உடனே நம்ம இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். நாம ஓட்டு போட்ட விரலோடு ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம போட்டுட்டு மத்தவங்களையும் ஊக்கப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் புது விதமா இருக்கும்.